வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி ஜூலையுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே இன்றைக்கி. நேற்று எக்ஸ்பீரி முடிஞ்சோன்னே இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. ஆரம்பமே வந்து அமர்க்கலமாக வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பியரிஷாக மார்க்கெட் கீழே போக ட்ரை பண்ணுச்சு. பக்கா சிக்னல் கொடுத்தான். இந்த லெவலில் அவனால் கட் பண்ணவே முடியல. கட் பண்ண முடியாமல் கீழே வரும்போதெல்லாம் ஒரு லோ, அடுத்த அதை விட கொஞ்சம் கம்மியாக இன்னொரு லோ, அதை விட இன்னும் கம்மியாக இன்னொரு லோ வருது. இதில் நிறைய சிக்னல்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் பேங்க் நிஃப்டியும் வந்து அதே மாதிரி பியரிஷ் ட்ரெண்டு. எப்படி வந்து நிஃப்டி வந்து கீழே பியரிஷாக போச்சோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் நிறைய சிக்னல் கொடுத்து கீழே போனான். அதே மாதிரி சென்செக்ஸும் வந்துட்டு 79,000 சில்ட்ரன்னு போகும்போது வந்து 80,000 போயிடுவானோ அப்படின்னு நினைக்கும் போது வந்து போகாமல் அங்கேருந்து ஒரு சின்ன பியரிஷ்னஸ் வந்து காமிச்சிருக்கிறான் மார்க்கெட்டில். அப்புறம் அது இல்லாமல் கமாடிட்டியில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயில் பார்க்குறோம். கோல்டு, சில்வரு தேர்ஸ்டே ஃப்ரைடே எப்போவுமே வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும். ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி நல்லா மேலே வந்த மார்க்கெட்டு, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே வந்த மார்க்கெட்டு இன்றைக்கும் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. இந்த லோவை வந்து கட் பண்ணிடுவானோ, கட் பண்ணானா அப்புறம் வந்து சீக்வன்ஸை கீழே ஆரம்பிப்பான் அப்படின்ட்டு. பட் ஆனால் எட்ஜில் அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து மேலே போய் கொஞ்சம் மேலே போயிருக்கிறான். ஸோ ஹை, இன்னொரு ஹை, இன்னொரு ஹை, இன்னொரு ஹைன்னு போயிட்டு இருக்கிறாப்புல என்ன பண்ணுறாப்புலன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கோல்டு அண்ட் சில்வர். க்ரூட் ஆயில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்மளுக்கு ஒரு 4-5 நாள் கழித்து என்ன பண்ணியிருக்கிறான், 4-5 நாளாக ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேயே இருந்தான். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள். இந்த கன்சால்டேஷனை எப்போவுமே பிரேக் பண்ணான்னா ரொம்ப தீவிரமாக வந்து மேலேயோ கீழேயோ எந்த பக்கம் பிரேக் பண்ணுறானோ அந்த பக்கம் போயிடுவான். அப்போ கன்சால்டேஷனை பிரேக் பண்ணிட்டான். பட் ஆனால் இங்கே ஒரு ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த ட்ரெண்டை வந்து தொட்டுட்டு திரும்ப வந்து போய் கீழே வந்துடுவானோன்னு ஒரு சந்தேகம். பட் ஆனால் ஆஸ் யூஸ்வல் நம்மளுடைய பேட்டர்ன் ஒரு நல்ல கன்சால்டேஷன்லேருந்து ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகிருக்குது. அதனால் நல்ல மூவ் வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றியும் நம்ம வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பார்ப்போம், நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். வழக்கமாக என்னெல்லாம் நம்ம செய்வோமோ தினம் ஒரு பார்வையில் அதை எல்லாமே பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சின்ன தகவல். இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் எவ்வளோ தடவை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், நம்ம எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க என்கிட்ட. வை ஆர் யூ டூயிங் திஸ்? ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அதை பணம் பண்ண தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் எல்லாமே வந்து ஃப்ரீயாக சொல்லி தர்றீங்க, வாட் இஸ் அ ரீசன் அப்படின்னே கேட்டிருக்கிறாங்க நேரடியாக. என்னத்த ரீசன்? ஒரு ரீசன் இல்லை. நான் இந்த மாதிரி நிறையா கிளாஸுக்கு போய் படிச்சிருக்கிறேன். நான் நிறையா ஏதோ கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, 4 பேர் சொல்லி தந்தா ஏதோ யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் இந்த இயர் முடிகிற வரைக்கும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ நடுவில் இந்த செய்தியை படித்தோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இதை பண்ணாதீங்க. இனிமேல் வந்து யாராக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, பணம் வந்து கொடுத்ததுக்கப்புறமா ரீப்ளை வரல அப்படின்னு வந்து என்கிட்ட இந்த ஹேண்டிலில் வந்து பேசுகிறவங்க, பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னீங்க, நீங்கள் பணம் கேட்குறீங்களே, ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க, நான் என்ன கொடுக்கவா வேண்டாமான்னு நீங்கள் டைரெக்டாக இதில் வந்து கேட்டுடலாம். ஏன்னா இது பப்ளிக் சேட்டை எல்லோரும் பார்ப்பாங்க. நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், அந்த விஷயத்துக்கு எதிராக நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அப்போ என்னால் அந்த மாதிரி வந்து கொண்டு போக முடியாது. அதனால் நீங்கள் இதில் டைரெக்டாக வந்து கேட்டுடலாம். கேட்டால் ஆமாம், இல்லை, ஏதோ ஒரு பதில் வரும். நீங்கள் அனுப்ப வேண்டான்னு நான் சொல்லுவேன்னா, இல்லை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா எதுக்காக அனுப்பணும்னாச்சும் நான் விளக்கம் கொடுப்பேன். எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி இப்படி ஒரு மெசேஜை படித்தேன். ஹாய் சார், யுவர் அட்மின் இஸ் வெரி பேட் அப்படின்ட்டு. அடடா, அட்மினா? நமக்கு யார் அட்மின்னு? அந்த மாதிரி யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாட் வாஸ் தட் அப்படின்ட்டு வந்து கேட்டேன். சும்மா கேஷுவலாக வந்துட்டு இது நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஏதோ தப்பாக எதனா மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு நினச்சேன்னா. அப்புறம் பார்த்தோன்னா, சார், ஐ பே யுவர் அட்மின் அக்கௌண்ட் 2000 INR பட் நாட் ரிப்ளை மை மணி சார் அப்படின்னு அனுப்புகிறாங்க. என்னடா அது, 2000 ரூபாயா? 2000 ரூபா எதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க? அனுப்பிச்சிட்டு இவங்க அனுப்பிச்சிட்டாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு. அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு இது மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன சொல்லட்டும்? அவங்களுக்கு என்னால் ரீப்ளை தான் பண்ண முடியும். ஐ ஹாவ் நோ அட்மின்ஸ்.
அதில் முதல்ல கிளியராகிடுங்க. எனக்கு அட்மினே கிடையாது, நான் மட்டும்தான் அட்மின். திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாட்டு, சண்டை பயிற்சி எல்லாமே நான் தான். இட்ஸ் ஆல் ஃப்ரீ ஹியர், டோன்ட் பே எனி ஒன். நீங்கள் என்னுடைய இந்த அபவுட் செக்ஷன் வந்து நீங்கள் இதில் வந்து யூடியூப்பில் போயிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னும் கூட பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஐ டோன்ட் கிவ் லைவ் மார்க்கெட் கால்ஸ் ஆர் ரன் ஏ சிக்னல் சர்வீஸ் ஃபார் மணி. காசுக்காக நான் வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ஹாவ் எனி விஐபி குரூப்ஸ் டு ஷேர் த ட்ரேடிங் கால். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குரூப்பு, விஐபி குரூப்புன்னு ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் காசு வாங்கி அதுவும் கிடையாது என்கிட்ட. ஐ எம் நாட் டேக்கிங் எனி கிளாஸஸ் ரைட் நோ. எனக்கு அதுக்கு நேரம் கிடையாது. அதனால் நான் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஐடியாவும் இல்லை. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா நிறைய பேர் கேட்குறாங்க, அதுக்காக இந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அபவுட் செக்ஷன்லேயே. நீங்கள் என்னுடைய பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த 20-25 வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதான் கிளாஸ். ஒரு வீடியோவும் ஒரு கிளாஸ். தொடர்ந்து பார்க்கணுன்லாம் அவசியம் இல்லை, வாரத்துக்கு ஒன்று பார்க்கலாம், இல்லை டெய்லியும் ஒன்று பார்க்கலாம். பயிற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும் அந்த பிகினர்ஸ் கைடில் இருக்கிற அந்த 20 வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா. அப்புறம் முக்கியமாக ஐ டோன்ட் ஹாவ் டெலகிராம் சேனல். அதை விட முக்கியமாக ஐ டோன்ட் யூஸ் ஃபோன். அதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி விஷயம், ஐ நெவர் ஆஸ்க் மணி. காசு கேட்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். சும்மா யூடியூப்பில் வந்து மற்றவங்களாம் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இதை இன்னும் கூட பெட்டராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய கிளாஸை ஜாயின் பண்ணுங்கன்னா நான் முதல் நாளே சொல்ல ஆரம்பிச்சுருப்பேன். அதனால் எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் எதுவுமே இல்லை. தயவு செய்து யாராச்சும் பணம் கேட்டாங்க அப்படின்னா என்கிட்டவே நேரடியாக வந்து கேட்டுருங்க. பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொடுத்துட்டேன், இது வந்து ரிப்ளை வரல அப்படின்னு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஐ எம் சாரி ஃபார் யூ. பட் ஆனால் இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான், சரியா? அதில் வந்து ரொம்ப கிளியராக இருங்க. டோன்ட் எவர், நான் இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி மெசேஜை நான் பார்க்கவே கூடாது. யாருமே ஏமாந்துடாதீங்க. இதில் ட்ரேடிங்கில் நிறையா ஸ்கேம் நடக்குது. நிறையா வந்து சவுத் இந்தியா நோக்கி நிறையா பேர் இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனால் ஸ்கேம்ஸ் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, கொஞ்சம் டெடிக்கேஷனாக இருந்தீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாம். அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நீங்கள் அதை பாருங்கள், இதை பாருங்கள், இங்கே போய் செக் பண்ணணும், நியூஸை பார்க்கணும், ஓப்பனிங் கேண்டில் 9 o'clock எங்கே ரெட்டில் ஆரம்பிச்சதா க்ரீனில் ஆரம்பிச்சதா, எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ சின்னது இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை வச்சு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லாஜிக்கை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த 6 மாதமாக. அதனால் ப்ராக்டிஸ் பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சிக்காக நான் கட்டணம் வாங்குறதே கிடையாது, சரியா? நான் ட்ரேடிங் பண்ணுற வருமானமே எனக்கு போதும். சரி, ஓகே, அதில் கிளியராகிடுங்க. யார் கேட்டாலும் பணம் கொடுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ட்விட்டரில் வந்துட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், காலையில் யூஸ்வலாக நான் வந்து என்ன பண்ணுறது வழக்கம் அப்படின்னா, ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருவாங்க. காலங்காத்தால் எந்திரிச்சு சிஸ்டமுக்கு வந்தேன் அப்படின்னா கோல்டில் என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போடுவேன். ஸோ டெய்லியில் ஆரம்பித்து அது வந்து 1 hour 5 minutes இருக்கும், இல்லை 1 hour 5 minutes மட்டுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ராயிங் போட்டு அனுப்பிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் நான். அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 minutes சார்ட் எடுத்து இது எல்லாத்தையும் வந்து வரைஞ்சிட்டாங்க. இது இந்த மாதிரி போச்சு, அந்த மாதிரி போச்சு, இது ரெசிஸ்டன்ஸு, இது வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்துருக்குது மார்க்கெட்டு, ட்ரெண்ட் லைன் இப்படி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் வந்து வரைஞ்சதுக்கப்புறமா டக்குன்னு தோணுச்சு, 5 வருஷமாக நம்ம இதுதான் பண்ணுறோம். 5 yearsஸாக 5000 followers ஆகிட்டாங்க. ஏதோ யூடியூப்பில் வந்ததுனால அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போய் எப்படியோ கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க. சரி, இப்போது வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு டெஸ்ட்டு மாதிரி வைங்க, நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், சும்மா நீங்களே சொல்லிகிட்டு இருக்காதீங்க, எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டிங்கன்னா எப்படி அப்படின்னு மெசேஜ். அடாடா, டக்குன்னு அது ஒரு ஞாபகம் வந்தது, எல்லாத்தையும் டெலீட் பண்ணு, எல்லா ட்ராயிங் நான் வரைஞ்சது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு என்ன கேட்டேன் அப்படின்னா,
இந்த ஃப்ரேமில் இருக்கிற இந்த சார்ட் பேட்டர்னில் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. லெட் மீ சி ஹவு மெனி யூ கேன் ஃபைண்ட் இட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டாங்க. நான் ரொம்ப 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 ஆச்சரியமாக போயிடுச்சு எனக்கு. இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நிறைய பேர் வந்து ரொம்ப சரியாக சூப்பராக அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே சார்ட்டை வந்து எக்கச்சக்கமான பேர் எக்கச்சக்கமான விஷயமா வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து ஒரு குரூப்பை தயார் பண்ணிட்டோம். அவங்க வந்துட்டு சார்ட்டை வந்து அவங்க இவ்வளோ நாளாக எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரில. இதுக்கப்புறமா நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்க்க போகிறாங்க. அந்த மாதிரி பார்த்தாலே கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இவ்வளோ ரிப்ளைஸ் வந்து நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு அடுத்த மெசேஜே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஐ எம் வெரி எக்ஸைட்டட். உங்களோட சார்ட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னால் இப்போ எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. நான் இவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. அதாவது தப்பாக யாராவது அனுப்ப வாய்ப்பு இருக்குது, அப்போது நம்ம கரெக்டாக நம்ம போட்டோன்னா அதை வச்சு படிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். தம்பி அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்களும் படிச்சிட்டோம் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய மெசேஜை பார்த்தோன்னே எனக்கு அதான் வந்து ஃபீல் ஆச்சு. இதை நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வேறு சார்ட் எடுத்துக்கோங்க. கோல்டு மட்டும் இல்லை, வேறு சார்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு சும்மா வேறு சார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி ஒரு 6 மாதம் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டைம் வேறுபடுங்க. ஒருத்தர் வந்து ஒரு 5 வருஷமாக ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு வந்து இன்னொரு 1 மாதம் அவர் வந்து ட்ரைனிங் எடுத்தாருன்னா அவருக்கு வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவார். புதுசாக யாராச்சும் வந்து இப்போ தான் வந்திருப்பீங்க மார்க்கெட்டுக்கு, அவங்களுக்குலாம் வந்து 1 வருஷம் டைம் எடுக்கும். இது ஒரு காலேஜில் சேர்ந்து ஒரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்களேன், ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ்ன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வந்து இதுவாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் படிக்கணுன்னா ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ்ன்னு ஒன்றே கிளம்பி வந்துடுவாங்க. 1 இயர் கோர்ஸ்னு கிளம்பி அந்த மாதிரி ட்ரேடிங்கும் இது 1 இயர் கோர்ஸ்னு வச்சுக்கோங்க. உடனே லைவ் மார்க்கெட்டுக்கு போகாதீங்க. இதில் மெசேஜ் அனுப்பிச்ச எல்லாருமே சூப்பராக அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்காக நான் உங்களை ட்ரேட் பண்ண சொல்ல. நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி தான் எடுக்கணும். நிறைய பயிற்சி எடுங்க. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே மார்க்கெட்டு மூவ் ஆகும். அந்த டைம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம். அப்போ கூட நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ட்ரேடிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே வரைக்கும் கொண்டுட்டு வரலாங்கிறதும் நாளைக்கு நான் வீடியோவாக போடுறேங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ள கேட்வே வந்து அதான் அப்படி தான் உள்ளே நுழைஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் இந்த மாதிரி வந்து பெரிய ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம், ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுக்க வேணாம். முதல்ல ப்ராக்டிஸ். அப்போது ட்ரேடிங் வியூலேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா ரீப்ளே மோட்லேயே நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு ரீப்ளே மோடு வந்து வரும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பெருசாக அதாவது ரொம்ப ஹிஸ்ட்ரி இருக்காது, கொஞ்சம் ஹிஸ்ட்ரியோடு வரும். 1 மாதம் 2 மாதம் ரீப்ளேயோட ஹிஸ்ட்ரியோடு வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். ரீப்ளே போயிடுங்க, கண்ணை முடிக்கோங்க, சார்ட் எடுத்துக்கோங்க. நான்லாம் அப்படி தான் வந்து பார்ப்பேன். கோ டு அப்படின்ட்டு இது நீங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டரில் ஏதோ ஒரு டேட் வரும். இந்த கேலண்டரில் டேட்டு மாற்றிக்கோங்க. ஏன்னா சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடலாம், டேட்டை மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஏதோ ஒரு டேட் எடுத்துக்கோங்க, கோட்டுங்க, அங்கே போய்டும். அங்கே போன உடனே ரீப்ளே மோடு போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் சார்ட்டை பார்க்காதீங்க, அங்கேருந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி இந்த 1 ஹவரில் இந்த மாதிரி இருக்குது, இதுதான் ரெசிஸ்டன்ஸு, இதுதான் சப்போர்ட்டு, இங்கே வந்தால் இப்படி போகணும், ரீப்ளே நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி ரீப்ளே பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்துட்டு இது வந்து இந்த சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா சூப்பர். எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுதோ அந்த ஃபெயிலியர் ஏன் ஆச்சு அப்படின்னு நீங்களே அதான் என்னோடய வீடியோலாம் நீங்கள் பார்க்குறது கூட நிப்பாட்டிட்டு நீங்களாக பயிற்சி இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தா போதும். பிகினர்ஸ் கைடில் இருக்க வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி தான் நிறைய இந்த மாதிரி வந்து நீங்களே பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாகிடும் ஒரு கட்டத்தில். அது சீக்கிரமாகவே நடக்கிறதுக்கு நான் இருக்கிறேன்.
ஸோ நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணீங்க, நான் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போமா இந்த வீடியோவில்? 2 விஷயங்க. பணம் யாரை நம்பியும் கொடுக்காதீங்க. பணம் யாரை நம்பியும் கொடுக்காதீங்க. நான் அதே மாதிரி ட்விட்டரில் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி அப்பப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது வந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர். நிஃப்டி ஜூலை இன்றைக்கி வந்து ஆரம்பித்தோன்னே அன்றைக்கி டே வந்து கிட்டத்தட்ட சொல்லிடுறாங்க. இப்போது கொஞ்ச நாளாக நான் இந்த பேங்க் நிஃப்டி ரொம்ப நான் ஸ்டார்ட் பண்ணது பேங்க் நிஃப்டியில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போது வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் காலையிலே சொல்லிடுறான். காலையிலே ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண மாட்டான். அந்த நாள் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணாமல் அப்படியே மேலேயே போயிடுறான். முடிச்சிட்டானா, அடுத்த நாள் ஓப்பன் பண்ணானா ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணல, மேலே போனால் ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணாமல் அப்படியே நின்ட்டான். ப்ரீவியஸ் லோ இதுதான் பிரேக் பண்ணல, கீழே வரைக்கும் வந்தாலும் மேலே வரைக்கும் போனான், திரும்ப கீழே வரும்போது இந்த லோ பிரேக் பண்ணல. அப்போது இன்றைக்கி காலையில் என்ன பண்ணால் ஓப்பனே வந்து நல்ல புல்லிஷாக ஓப்பன் ஆனாங்க. சூப்பர் டூப்பராக புல்லிஷாக வந்து ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டை. ஓஹோ, நல்ல புல்லிஷாக தான் இன்றைக்கும் இருக்க போகுது போல் அப்படின்ட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நினச்ச மாதிரியே மேலே வரைக்கும் போனான். பட் ஆனால் கீழே லைட்டாக வந்துட்டு திரும்ப அதே லெவலுக்கு போனான் பாருங்கள். தெரியுதா? இது கூட நீங்கள் அப்படி சொல்லலாம். இந்த இடத்துலையே ரொம்ப ஒரு பெரிய நல்ல புல்லிஷ் கேண்டலுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து அப்படியே நின்றுட்டான் பார்த்தீங்களா, என்ன பண்ணுறானே தெரியாமல் நின்றுட்டான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டல். அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ் வந்தோடனே சரி ஓகே கண்டினியூ பண்ணுவான் போல் அப்படின்னு நினைக்கும் போதே என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி வந்து வந்துட்டான். கீழே வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ணல பார்த்தீங்களா, லோவை பிரேக் பண்ணலன்னொன்னே சரி ஓகே கண்டினியூ பண்ணுவான் சீக்வன்ஸு. எப்படி இப்படியே வந்து மேலே இது வரைக்கும் போயிட்டு கீழே இப்படி வந்திருக்கிறான். கீழே இருக்கிற இந்த லோவை வந்து பிரேக் பண்ணல. அப்போது இது வந்து இன்னும் வந்து மேலே இப்படி போவான், இந்த சீக்வன்ஸ் பண்ணுவான். அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து இப்படியே வந்து முடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் வந்து எதிர்பார்த்தாங்க இன்றைக்கி மார்க்கெட்டு. அவன் என்ன பண்ணிட்டான், திரும்ப மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணவே இல்லை. இந்த ஹையை கட் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு 45-50 நிமிஷமாக நின்னான் பாருங்கள், சோலி முடிஞ்சுது. போகிறவன் கடன் போயிடணும். போகலை நின்றுட்டான் அப்படின்னா போச்சுங்க. அப்புறம் 10, 20, 30, 40 கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கிட்டத்தட்ட இது வரைக்குமே அங்கே தான் இருந்தான். ஏதோ 1 மணி நேரமாக இங்கேயே வந்து சுற்றிட்டான் காலங்காத்தால். அப்போ என்னாச்சு, கீழே வந்துட்டான். அப்போ கூட ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலங்க. கீழே வந்தால் கூட என்ன பண்ணுறான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. நம்ம என்ன நினைப்போம், மேலே போய் கீழே வந்தது, மேலே போய் கீழே வந்தது, மேலே போக முடியாமல் கீழே வந்ததுன்னா கீழே வந்துடும். போக முடியாமல் கீழே வந்துருச்சா மேலே இந்த இடம், இவன் மேலே நல்லா இப்படி போயிருந்தானா இன்னும் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணிட்டான், மேலே போகவே இல்லை. இதெல்லாம் தான் சின்ன சின்ன சிக்னல்ஸ். இந்த சிக்னல்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஜெயிச்சிடலாம். மேலே போனால் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், இது ஒரு ட்ரெண்டுங்க. மார்க்கெட்டு நல்லா மேலே போச்சு, கீழே வந்துடுச்சு, ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டான். மார்க்கெட் திரும்பவும் அதே இடத்துக்கு போக ட்ரை பண்ணால் திரும்ப ஆனால் அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டான். ட்ரெண்ட் லைன்லேருந்து நல்லா புல்லிஷாக வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். மேலே வரைக்கும் இப்படி போயிருந்துருக்கணும், போகலை. மேலே வரைக்கும் போகாமல் என்ன பண்ணியிருக்கிறான், பாதியிலே திரும்பிட்டான். திரும்பி இங்கே வந்தானா திரும்ப இப்படி போவான்னு நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க என்றைக்குமே. இந்த கேண்டில் வந்து உங்களை வந்து ட்ராப் பண்ணுற கேண்டில். மொத்தமாக கீழே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறையா இருக்குங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்து இருந்திருக்கணும். சரி, இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் மார்க்கெட்டு கீழே வந்தோன்னே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இது வரைக்கும் தான் நல்லா கீழே வரைக்கும் வந்துட்டு புல்பேக் மேலே போயிருக்கிறான். ப்ரீவியஸ் ஹைக்கு போல் கீழே நல்லா வராமலேயே புல்பேக் மேலே ட்ரை பண்ணியிருக்கிறான். கீழே நல்லா வராமலேயே மறுபடியும் புல்பேக் ட்ரை பண்ணியிருக்கிறான். கீழே வரவே இல்லை, வராமலேயே புல்பேக் நல்ல புல்பேக் மேலே.
இந்த க்ரீன் கேண்டில் பாருங்கள், கீழே வரவே இல்லை புல் பேக்கு, கீழே வரவே இல்லை புல் பேக், மேலே போயிட்டான். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஞாபகம் இருக்கா? நான் இந்த பேட்டர்ன் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து இது வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் நான் இதை வரையதுக்கு முன்னாடி வந்து இதை கவனிச்சிங்க? ஏற்கனவே வந்து என்னுடைய பழைய வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? 3வது டச்சு மேலே போச்சுன்னா மேலே பறந்துடுவான், இல்லை இதை பிரேக் பண்ணான்னா கீழே ரொம்ப போயிடுவான். இவ்வளோதான் இந்த பேட்டர்ன். இது அடிக்கடி வருது மார்க்கெட்டில். நிறைய தடவை நானும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது சும்மா இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபீலே இருக்காது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்னை ஒரு 500 தடவை பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். ஓ, இது எங்கேயோ இன்னும் ஒரு மாதிரி பேட்டர்ன் இது நம்ம பார்த்துருக்கோமே எங்கேயோ, ரைட்டு. ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டோன்னா தெரிஞ்சிடும். ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா மேலே இங்கே போச்சு, கீழே இங்கே வந்தது, மேலே கீழே. இங்கே மேலே போனாலே நீங்கள் முடிவு பண்ணிடலாம், மேலெலாம் போக மாட்டான், இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுறது கீழே வருவான் அப்படின்னு. சரி, எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்தீங்களா? அதை கவனிச்சிங்களா? எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவலுக்கே போயிட்டானா? இந்த ப்ரீவியஸாக இங்கேருந்து இப்படி வந்து இப்படி ஒரு புல் பேக் வந்திருக்கான் பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான், இந்த லெவலுக்கு கூட போகல. சரியா? அப்போ அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆனவன் என்ன பண்ணான்? கீழே ப்ரீவியஸ் லெவல் ஒரு புல் பேக்கு திரும்ப வந்து கீழே முடிச்சிட்டானா மார்க்கெட்டை? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் நேற்றையும் இதே மாதிரி தான் பண்ணேன். நேற்று கீழே வரவே இல்லை, வராமலே அப்படியே மேலே போனேன். இங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு மார்க்கெட், நல்லா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். அப்போ அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ இதுவரை போகாதா, சரி இன்றைக்கி தான் உங்களுக்கு முதல் முறையாக அது மாதிரி வரைஞ்சி காட்டுறேன். சரி, வரைஞ்சா இன்னும் கூட கொஞ்சம் புரியுமே அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலில் கட்டே பண்ணிட மாட்டான். மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல, மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல. ப்ரீவியஸ் ஓப்பன் அன்னைக்கு லோ. அப்போ மேலே போனால் மேலேயே போயிட்டான். ஒரு பாக்ஸ் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணானா என்ன பண்ணுவான்? எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி வந்து பாக்ஸை வந்து பிரேக் பண்ணானா என்ன பண்ணுவான்? நல்ல வால்யூமோட மேலே போயிடுவான். போனானா மேலே நல்ல வால்யூமோட எங்கே வரைக்கும் போயிருக்கான்? எங்கேயோ போயிட்டான். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் மார்க்கெட். நிறைய தடவை நீங்கள் இந்த பேட்டர்னை பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ மேலே போகலை அப்படின்னாலே கால் ஆப்ஷனில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. கால் ஆப்ஷன் எடுத்தாலும் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது மேலே போவான்னு தெரிஞ்சுன்னா அது வேணால் எடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் போயிட்டாலே கீழே வந்துடுவான்னு தெரிஞ்சுன்னா அதை எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி மாதிரி ஒன்றும் பெரிய வேரியேஷன் இருக்காது. 24,200 2400 அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டு மூவ் ஆச்சு. ஒரு 100 புள்ளிக்குள்ளார மூவ் ஆச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 24,200 கால் ஆப்ஷன். ஒய்? பிகாஸ் 24,200க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த மணிலேயே 24,200 கால் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பாருங்கள். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக வந்து பீரிஷாக இருந்ததில்ல. பையிங் வந்து சம்மந்தம் இல்லாமல் பை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த மாதிரி வந்து போயிருந்தாலும் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு சரியாக நடக்கலை பாருங்கள். இது வரைக்கும் போகல பாருங்கள். ஃப்யூச்சரில் போயிருந்தது, ஆப்ஷன்ஸ்லாம் அது வரைக்கும் போகல. இப்போ ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த பிரச்சனைலாம் தான் வரும். அப்போது அதனால தான் சொல்லுவேன், அந்த சார்ட் வேறு இந்த சார்ட் வேறு. இந்த சார்ட்டுக்கு வந்து இந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சு இந்த இடத்துல புல்லிஷ் ஆகி மேலே தான் போவான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் குத்து மதிப்பாக வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலு அதெல்லாம் எதுவும் பார்க்க முடியாது. இந்த இடத்துல சொல்லலாம் ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்குது, இந்த கேண்டிலுக்கு வந்தோன்னா மேலே போயிடுச்சு அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து போனதுனால நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணும்போது தான் தெரியும். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப சவுண்டாக இருந்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ரொம்ப சவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கிருந்து தான் போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. நான் வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து அதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா
நீங்கள் தைரியமாக வந்து வெயிட் பண்ணுவீங்க கால் ஆப்ஷனில். ஏன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எந்த இடத்துலேருந்து மேலே போச்சு பாருங்கள், 87 எங்கே போச்சு, 135 வரைக்கும் போச்சு. 90லேருந்து 130க்கு போயிருக்கு, 40 புள்ளி. பட் இதே இது நீங்கள் புட் ஆப்ஷன் போய் பாருங்களேன், மார்க்கெட் வந்து உங்களுக்கு பீரிஷாக தானே போச்சு. பீரிஷாக போகிற இடத்துல உங்களுக்கு புட் ஆப்ஷன் எப்படி வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். அழகாக சப்போர்ட்லேருந்து மேலே போனால், அழகாக சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டான். சப்போர்ட் என்ன லெவலு, 120. மேலே எவ்வளோ தூரம் போனால் 180, 87, 60 புள்ளி. இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை எதிர்பார்த்தேங்க. உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனில் கிளியராக நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் பீரேஷாக இருக்கும்போது இந்த பேட்டர்னு சூப்பராக வேலை செய்யுதா. நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன பார்த்தீங்களோ அதே தானே இங்கே வேலை செஞ்சுருக்கு. ஆனால் கால் ஆப்ஷனில் அது வேலை செய்யலை. எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்டுக்கு வந்தான், இந்த இடத்துல கொஞ்சம் பயமுறுத்தினான். அந்த கடைசியாக ஒரு கேண்டில் மட்டும் பெருசாக வந்துருக்குறான் பார்த்தீங்களா, நம்ப வைப்பான். பியரிஷாக கீழே போகுது. நம்ம இது ஆப்ஷன்லாம் நீங்கள் மறந்துடுங்க. மறந்துட்டு சும்மா இந்த கேண்டலை மட்டும் பாருங்கள். மேலேருந்து பொறுமையாக தானே கீழே வந்துட்டு இருந்தான், ஏன் இங்கே மட்டும் இவ்வளோ பெரிய கேண்டில் வரணும்? இதை நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இது இப்படி தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து எப்படி போனான்னு பாருங்கள். இங்கேருந்து மேலே போயிட்டு புல் பேக்கு டிஸ்கவுண்ட்டு. நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி அ பை ட்ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, யூ வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். ஆல்வேஸ் வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். சார் இது டிஸ்கவுண்ட் எவ்வளோ தூரம் வரும், இவ்வளோ தூரம் வருமா, இவ்வளோ தூரம் வருமா, இங்கேயே திரும்பிடுமா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் வரும், கீழே தான் வரும். ஒரு க்ரீன் கேண்டில் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப கிட்ட இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இங்கே இருக்குது, இந்த கேண்டில் கலர் பக்கத்தில் இங்கே வரும்போது நான் வாங்கிக்கிறேன். ஒருவேளை ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, கீழே இதுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். உங்கள் எக்ஸிட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, குதிச்சு ஓடிடலாம். இங்கேருந்து குதிச்சிங்கன்னா அடிப்படும், இங்கேருந்து குதிச்சிங்கன்னா அடி வந்து படும், லைட்டாக படும், எஸ்கேப் ஆகிடலாம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போகும்போது ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போயிட்டான். இது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 1 மணி நேரமாக நிற்கிறான். 10, 20, 30, 40, 50 நிமிஷமாக நின்றுட்டான். மேலே தான் போயிட்டு இருந்தான், 50 நிமிஷமாக நின்றுட்டான். அப்படியே லெஃப்ட் சைடில் எதுனா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கலர் கேண்டில். நான் இந்த சார்ட்டை மட்டுமே பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஐடியா சொல்லிகிட்டே இருக்கிறேன். ப்ரீவியஸாக மேலே போகும்போது கூட இந்த இடத்துல தான் ரிஜெக்ட் ஆனான். ஆப்போசிட் கலர் கேண்டலுக்கு வந்தோடனே தான் கீழே வந்தான். இதே மாதிரி மேலே போய் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு தான் மேலே போனான். கீழே வந்துட்டு மேலே போய் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு தான் மேலே போனான். ஸோ நான் இந்த விஷயத்தை திரும்ப தினம் ஒரு பார்வையில் நம்ம இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸ் கைடில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? புட் ஆப்ஷனு சூப்பராக இருந்தது. ஏன்? மார்க்கெட் பியரிஷ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் அது நடந்தது. பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது? பேங்க் நிஃப்டியில் சூப்பராக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரீப்ளேயில் போய்ட்டு பார்த்துருவோமா? நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கப்பா பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிக்க போகுதுங்க. காலாங்காத்தால நம்மளுடைய ஆஸ் எ ட்ரேடராக ஒரு மைண்ட் செட் வந்து இங்கே பாருங்கள். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நான் இதுலேயே வரைஞ்சி காமிச்சிட்றேன். இதுக்கு அந்த ட்ராயிங் டூல் வந்து தேவைப்படாது. ஏன்னா இதுலேயே 10 வருஷமாக இருந்துட்டோம், அதனால் நமக்கு வரைகிறதுல ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ நேற்று என்ன நடந்திருக்குது, மேலே போய் கீழே எங்கே வந்திருக்கான், எக்ஸாக்டாக வந்துட்டு தான் போயிருக்கான். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியுது, பட் ஆனால் இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இல்லை. ஏன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இன்னும் கூட நல்லா இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போகணும். இவன் சும்மா கண்ணாப்பண்ணான்னு மேலே கீழேயும் போயிருக்கான். ட்ரையாங்கிள் பேட்டர்னு சொல்லக்கூடாது இது, பட் ஆனால் அந்த மாதிரி தெரியுது. மேலே ஒரு ட்ரெண்ட் லைனு, கீழே ஒரு ட்ரெண்ட் லைன், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருக்குது. மார்க்கெட்டு கீழேருந்து அப்படியே புல்லிஷாக போய்கிட்டே இருக்குது. இப்படியே மேலே ஒரு மாதிரி ஏறி வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகிடுச்சா தெரியுதா? என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு நல்ல மலையை ஏறிச்சு அப்படின்னா இப்படி ஃப்ளாட் ஆகிட்டு மலையை இறங்கிடுவாங்க.
தொடர்ந்து நடக்குது இந்த மாதிரி. அப்போது இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஒன்று ஃப்ளாட்டாக எதிர்பார்க்கலாம், இல்லைனா இன்னும் புல்லிஷ்னஸ் வந்து கண்டினியூ ஆகலாம். ரெண்டுத்தில் எதுனா ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் நம்ம பார்க்குறோம் ரீப்ளேயில். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு என்னென்னா, நம்ம மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, ஸோ இட் இஸ் கோயிங் டு கோ இன் எ புல்லிஷ் டைரெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணுறோம். இதை தாண்டானா மேலே போயிடுவோம். இன் பர்டிகுலர் சொல்லணும் அப்படின்னா இதை தாண்டானா மேலே போயிடுவோம். ஏன்னா இங்கே தான் எக்கச்சக்க போராட்டம் நடந்துருக்குது. இந்த லெவலை தாண்டி மேலே போகிறது தான் உடலை யாரும். ஸோ காலங்காத்தால் நம்ம உட்காந்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ட்ரேடு கிடையாது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும். யார் இன்ட்ரெஸ்டட், யார் பையிங் இன்ட்ரெஸ்டடா, செல் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு ஒரு 4-5 கேண்டில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஆக மொத்தம் இப்போதைக்கு பை மாதிரி தெரியுது. ஸோ லார்ஜர் ஸ்கேலில் பார்த்தோன்னா மேலே வந்து மார்க்கெட்டு அப்படியே சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் புல்லிஷ். சரி, ஓகே. அடுத்த கேண்டில் கீழே வரான். கீழே வந்தானா என்ன பண்ணக்கூடாது? கீழே இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணானா கீழே போயிடுவான். ஆனால் என்ன பண்ணான்? ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னே மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் லெவலில் இங்கே இருக்கு பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் லெவலில் வந்து தொட்டோன்னே எப்படி வந்து மேலே போயிருக்கான் பாருங்கள். அப்பாடா, புல்லிஷ் தான். புல்லிஷ்னஸை கண்டினியூ பண்ண போகிறான். இதை பிரேக் பண்ணானா ஐம் கோயிங் டு கோ ஃபார் எ பை. சூப்பர். என்ன சூப்பர், மேலே போயிடுச்சு. புல்லிஷ்னஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறான். சரி, ஓகே. அப்போது இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிடுவோமா? ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போய் ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் க்ளோஸை கவனிங்க. உள்ளே வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டான். உஷாராக இருக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும். உள்ளே வந்து மறுபடியும் வந்து இதையும் வந்து க்ளோஸை அங்கேயே பக்கத்துலேயே வச்சுருக்கிறான். சரி, ஓகே. இன்னொரு புல்பேக் வந்து மேலே போனான்னா மேலே போயிடுவான். எங்கே வரைக்கும் போவான்? இந்த ஹைக்கு போயிடுவான். இப்போதைக்கு நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அதான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு பண்ணிட்டு இருக்கான். சூப்பர். இப்போ அதை கட் பண்ணானா மேலே போயிடுவான். நீங்கள் பை பண்ணியிருக்கணும்னா இங்கேயே ஸ்டார்டிங்கே பண்ணியிருந்துருக்கணும். பட் ஆனால் காலங்காத்தால் வந்து பை எடுக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலான்னாலும் அதுவும் வந்து ஓகே தான். சரியான தாட் ப்ராசஸ் தான் அதுவும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல அவன் ஒன்ஸ் வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜாலியாக வந்து போகணும். இந்த மாதிரி கசன்னு ட்ரேட் ஆனானா அவன் என்ன முடிவு பண்ணுறனே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் மேலே தான் போவானா கீழே தான் போவானா சொல்ல முடியாது. இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் போன ப்ரைஸு, திரும்ப இங்கேருந்து இவ்வளோ தூரம் போன ப்ரைஸு, திரும்பவும் வந்து போகணும். ஹையர் ஆகி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணுற வரைக்கும் தான் மேலே போவான். இந்த லோவை இது கட் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு கதை. அடுத்து இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்து இங்கே ஒரு லோ இருக்குது. ஹையை கட் பண்ணால் இதை கட் பண்ணோம், இதை கட் பண்ணோன்னு இதை கட் பண்ணோம். கட் பண்ணான்னா இன்னும் மேலே பறந்துடுவான். இவ்வளோ தான் ட்ரேடிங்கு. இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இந்த மாதிரி குழப்பம் ஆகிடுச்சா, ட்ரேடே எடுக்கவே கூடாது. நீ எதனா ஒரு முடிவு பண்ணு ராஜா, அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதுவாக உட்காந்துருக்கணும், வைராக்கியமாக உட்காந்துருக்கணும். ட்ரெண்ட் லைன் போட்டோமா, மேலே ஒரு ஹை வச்சானா இன்னொரு ஹை வச்சானா எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா சும்மா நான் கண்டபடி வரைஞ்சி வச்சேன்னா ஒன்றும் புரியாது. என்ன சொல்கிறோங்கிறதே வந்து புரியாமல் போயிடும். மேலே ஒரு ஹை வச்சானா இன்னொரு ஹை வச்சானா, நம்ம இன்னொரு ஹை இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோமா, பைப்பில் அங்கே வரவே இல்லை, கீழே இங்கேயே போயிட்டான். நிஃப்டியில் பார்த்தீங்களா ஹை வைக்காமல் போனான்ல, அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து ஹை வைக்கல பார்த்தீங்களா, ஹை வைக்காமல் இங்கே வந்துட்டான். ட்ரெண்ட் லைனுக்கே திரும்பி வந்துட்டான். என்னாச்சு? ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டான். மேலே போகிற ரேசிங் ட்ரெண்ட் லைன் ஆல்வேஸ் பிரேக் ஆகி கீழே தான் வரும். ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் ஆல்வேஸ் பிரேக் ஆகி மேலே தான் போகும். இங்கே ஃபால் ஆகிடுச்சு, ட்ரெண்ட் ஆகிடுச்சு, மேலே பிரேக் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் போனான், அப்படியே நேற்று முடிச்சிட்டான். இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ண முடியல அவனால். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான்? இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கிறான். ஓஹோ, இந்த கீழே வர்றதில் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே இதுதான் மேட்ரு. இதை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மேலே போவான். நீங்கள் எந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, பேங்க் நிஃப்டின்னு இல்லைங்க, சார்ட்டுன்னு எந்த சார்ட் எடுத்து எந்த டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, இதுதான் வந்து விஷயம். அப்போ கீழே வந்தானா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, கீழே வந்தானா இது வரைக்கும் வரதான் வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வரலாம்,
அப்போது ப்ரீவியஸ் லோ வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம, அது வரைக்கும் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. எங்கே வரைக்கும் வரலாம்? இது வரைக்கும் வரலாம். எங்கே வந்திருக்கிறான்? கொஞ்சம் முன்னாடியே வந்து திரும்புகிற மாதிரி திரும்புகிறான். பட் ஆனால் சந்தேகம்தான். ஏன்னா மேலே போகலையே மார்க்கெட்டு. மேலே போகாமல் கீழே வந்ததுனால பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேலே இவ்வளோ தூரம் வந்தால் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன், இவ்வளோ தூரம் வந்தால் கூட அது ஸ்டில் இட் இஸ் எ செல். இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுன்னா அதுக்கப்புறம் போக மாட்டான், கீழே போக மாட்டான். ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போயிடுவான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே அந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டான். கீழே எது வரைக்கும் வருவான்னு எதிர்பார்த்தான், இது வரைக்கும் வருவான்னு எதிர்பார்த்தான். அந்த டார்கெட்டையும் ஹிட் பண்ணிட்டான். அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான். ஹிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். எங்கேருந்து முயற்சி பண்ணுறான் அவன்? இங்கேருந்தே பண்ணுறான். ஒரு புல் பேக்கு கீழே வந்தான். இங்கே மேலேருந்து கீழே எவ்வளோ தூரம் சூப்பராக மேலேருந்து கீழே வந்தான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணான், ஒரு புல் பேக்கு கீழே ரொம்பலாம் வரல, மறுபடியும் மேலே போய்ட்டு கீழே ரொம்பலாம் வரல, மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறான், கீழே வரமாட்டான். ஸோ நிஃப்டியில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே பேங்க் நிஃப்டியில் பார்க்குறோமா? மறுபடியும் மேலே போனால் கீழே வரமாட்டான், மறுபடியும் மேலே போனால் கீழே வரல, மறுபடியும் மேலே போயிட்டான். எங்கே போயிட்டான்னு கவனித்து பாருங்கள். ப்ரீவியஸ் லெவலுக்கு எக்ஸாக்டாக போயிருப்பான். இந்த லெவலுக்கு எத்தனை தடவை வந்தாலும் செல் பண்ணலாம். ஒரு தடவை கீழே போயிட்டான், 2வது தடவை கீழே போயிட்டான், 3வது தடவையும் கீழே போவான். எப்படி வருவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவலுக்கு திரும்பவும் மேலே போய்ட்டு கீழே போக மாட்டான். கீழே போகாமல் இப்படி மேலே மறுபடியும் வந்து கதவு தட்டுவான். திரும்ப கீழே வரும்போது வந்து திரும்ப ரொம்பலாம் கீழே போகாமல் இப்படி வந்து கதவு தட்டுவான். லைட்டாக இப்படி போகிற மாதிரி போவான், அப்படியே மேலே போயிடுவான். இது நிறைய நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கும், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. நான் நிறைய வீடியோஸில் அதை வந்து சொல்லியிருக்கேன். பட் ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அவன் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா இன்னும் கீழே போயிடுவான். ஸோ இந்த இடத்துல செல்லு இது எதனாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இது என்ட்ரி அட் எக்ஸிட் இல்லைங்க, லோயர் லோ லோயர் ஹை. என்ட்ரி அட் எக்ஸிட் எப்போவுமே வந்து டாப்பில் தான் வரும். கீழே ஒரு லோ வச்சுட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்க ப்ரைஸு திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடுவான். இந்த இடம் வரைக்குமே செல்லு தான். நம்ம இந்த புல்லிஷ்னஸை பார்த்துட்டு இன்னும் நல்லா மேலே போவான்னு இந்த இடத்துல வந்து பை பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக கீழே போய் ரொம்ப சேட் ஆகிடுவான். சரி, ஓகே. இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்தான். எக்ஸாக்டாக வந்தான், ரிவர்சல் கேண்டில் மாதிரி காமிச்சான். நீ என்ன கேண்டில் போட்டு காமிச்சேன்னாலும் நம்பாதீங்க. இதை கட் பண்ணானா தான் போவான், இல்லைனா போகவே மாட்டான். இப்போ இன்னும் கூட என்னாச்சு, இப்போ வந்துட்டு இதை கட் பண்ணணும். ஒரு வேளை இதை மார்க்கெட் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணானா தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். எங்கே போனான்? மார்க்கெட்டு முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ கீழே வந்துட்டு மேலே ஒரு புல் பேக்கு, கீழே வந்துட்டு மேலே புல் பேக்கு, கீழே இங்கே இப்படியே தான் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போகணும். ஸோ பேங்க் நிஃப்டி நடந்தது இதுதான். இப்படி தான் நீங்கள் இந்த மார்க்கெட்டை வந்து பார்த்துருக்கணும். கால் ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு வேலையே இல்லை. மார்க்கெட் எப்போவுமே பீரிஷாக இருக்கும்போது நம்மளுக்கு காலில் வந்து வேலை கிடையாதுங்க, புட்டில் தான் வேலை. கால் வந்து நேற்று முந்தானேற்று எல்லாமே வந்து என்ன பண்ணிச்சு, சப்போர்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போனான். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு 200னா அவன் மேலே போனது வந்து 350 400 அந்த மாதிரி வந்து மேலே போனான். கிட்டத்தட்ட 500க்கு கூட ஒரு தடவை போயிட்டு வந்தான். பட் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணான், அதை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கும். மேலே போக ட்ரை பண்ணி எங்கே வரைக்கும் போனான், ஃப்யூச்சரில் இது வரைக்கும் போயிருந்தான். பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் இவ்வளோ தூரம் தான், இங்கேருந்தே வந்து விழுந்துட்டாப்பில். ஆனால் புட் ஆப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் 52,700 புட் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து எங்கே போயிடுச்சு, 52,500க்கே போயிடுச்சு. நம்ம 700 காலங்காத்தாலேயே வந்து இதை வந்து எடுத்ததுங்க. 700ல் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த சப்போர்ட் இருப்பேன், இந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சப்போர்ட்டுக்கு அழகாக வந்துட்டான். சப்போர்ட்டுக்கு வரும்போது வந்து இன்னொரு விஷயத்தை என்னத்தை வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஒரு பெரிய ஃபாலு ரெக்கவரி. ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஒரு பெரிய ஃபாலு ரெக்கவரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஃபாலு ஆகலை, பிரேக் ஆகிட்டான்.
இந்த இன்டென்சிட்டி உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கேருந்து செல்லு வந்து எவ்வளோ சூப்பராக வந்தான் மேலே வரைக்கும் போனான், செல்லு சூப்பராக வந்தான் மேலே வரைக்கும் போனான், செல்லு சுமாராக தான் வந்தான் மேலே போனான், செல்லு ஆகவே இல்லை. ஏன் இந்த இடம் வந்து சப்போர்ட், பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிறத உங்களால் இதை வச்சே வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு பீரிஷாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி புட் ஆப்ஷனில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுங்க. நீங்கள் கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. 10 பாயிண்ட்டில் க்ளோஸ் வச்சாலும் சரி, 20 பாயிண்ட்டில் க்ளோஸ், மேக்ஸிமம் 20 பாயிண்ட்டுக்கு மேலே போகாது. நான் நிறையா பார்த்துருக்கேன். எங்கேயா 1-2 வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 25-30 பாயிண்ட். மற்றபடி அட் அன் ஆவரேஜ் 15 பாயிண்ட்ஸ் தான். அதுக்குள்ளார நீங்கள் வெளியே வந்துடணும். திரும்ப கூட எடுத்துக்கலாம், பட் ஆனால் வெளியில் வந்துடணும். இப்போ நான் இந்த கோடு போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சுன்னா அதான் அதுக்கு தான் லாஜிக்கு தெரியணும்னு சொல்கிறது. நான் என்ன நடந்துக்கிட்டு இருக்க, பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்டடான்னு உங்களுக்கு பார்க்க தெரியணும். பார்க்க தெரிஞ்சதுன்னா அடி தூள். சரி, என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துலேருந்து மேலே புஷ் பண்ணிட்டான். மேலே புஷ் பண்ணோடனே நான் வந்து 2 விஷயத்த மேலே வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்று, இங்கே இது என்ன, இது குரூப்பில் டூப்பு. அப்போ இந்த குரூப்பில் டூப்லேயே இந்த விக்கு இருக்குது, இது வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரீவியஸாகவே இருந்து அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து தான் கீழே போச்சு ப்ரைஸு. அப்போ இன்றைக்கி வந்தானா அது வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கும்போது அவன் என்ன பண்ணான், அதையும் தாண்டி போயிட்டான். அதையும் தாண்டி மேலே போய் கீழே வந்தான் பார்த்தீங்களா, அது கூட பாருங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக நடந்தது. 320ங்கிற இந்த லெவலு ஏற்கனவே ஒரு லோ வச்சுட்டு போனான் பார்த்தீங்களா, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே போனான் வால்யூமோட. அது அந்த புல் பேக் லெவல் வந்து இது, அந்த புல் பேக்கே வந்து டச் பண்ணான் பாருங்கள். டச் பண்ணோன்னா பறந்துட்டான். இது ஃபியூச்சரில் வந்து எப்படி நடந்தது, ஃபியூச்சரில் வந்து மேலே இது வரைக்கும் போச்சு பார்த்தீங்களா, இந்த மூமெண்ட். அது கரெக்டாக இந்த இடத்துக்கு போனோன்னே கீழே வந்துட்டானா, அதே இது புட் ஆப்ஷனில் வந்து கரெக்டாக இந்த லெவலுக்கு வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து வந்து ஜஸ்ட் வெண்ட் ஆஃப். எங்கே இருந்து 320லேருந்து எங்கே போனான், 600க்கு போயிட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், ஜெயிக்கலாம். அவசரப்படாதீங்க, சரியா? இது ரொம்ப நேரம் ஆகிட்ட மாதிரி எனக்கு இது ஒரு ஃபீலிங் ஆகுது. என்னது எவ்வளோ டைம் ஆச்சுன்னு நான் ஆரம்பிக்கும் போது டைத்தை வேறு பார்க்கல. சரி, ஓகே, முடிச்சிருவோம். சென்செக்ஸும் அதே தான். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அப்படியே தான் நடந்துருக்குது. என்ன பண்ணியிருக்கிறான் இதில் வந்து ஒரு எதனா வித்தியாசம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நேற்று ஒருத்தர் 1 மினிட்டில் வந்து கேட்டிருந்தார். 1 மினிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிரேக் ஆகி மேலே தாங்க போனோம், இது என்னங்க கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு. அது வந்து வேறு சார்ட்டு. கோல்டில் 1 மினிட்டில். சென்செக்ஸ்லேயும் அதே நடந்துருக்கு பார்த்தீங்களா. ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான், ஆனால் பிரேக் அவுட்டு கீழே ஆகிடுச்சு. நடக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எதிர்பார்த்து தான் இருக்கணும். சரி, இது எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான லோ. இந்த லோவுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த கடைசியாக கீழே வருது பார்த்தீங்களா, பிரேக் அவுட் ஆகுது முன்னாடி. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ஏமாத்து கேண்டில் இருக்கும். இப்படி வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், புதுசாக கூட இந்த இடத்துல வந்து பை எடுக்கிறவங்க கூட எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து மேலே போய் பிரேக் ஆகி மேலே போயிடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அப்படியே வந்து கீழே வந்துடும். அதை தொடர்ந்து இந்த மாதிரி கேண்டில் வந்தானாலே நீங்கள் அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஆடா போங்கடா அப்படின்ட்டு. மேலே போனானா போயிட்டு போகிறான், என்ன பண்ணணும்னு தெரியுமா, மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், புல் பேக் வருவான்ல, டிஸ்கவுண்ட் வரும்ல, அப்போ என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் அதை வந்து அப்படியே இப்படியே போயிடும்ல, அப்படி கூட ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் கீழே வரும்போது இதுதான் வந்து நம்மளுக்கு குரூப்பில் டூப்பு கேண்டில். இந்த இடத்துக்கு வந்தோன்னா வந்து ரிவர்சல் மறுபடியும் மேலே போனோம் அந்த பிரேக் அவுட் லெவலையே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு புல் பேக்கு, திரும்ப வந்து ஒரு புல் பேக்கு, திரும்பவும் கீழே வந்துட்டு இந்த லெவல்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். கண்டிப்பாக வந்து நாளைக்கு மண்டே அன்னைக்கு ஓப்பனில் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வந்து பார்ப்போம். பட் ஆனால் இந்த சீக்வன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா சில நாள் வந்து ஆரம்பத்திலே தெளிவு கொடுத்துருவான்,
ஆரம்பத்திலே தம்பி நான் மேலெலாம் போகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவான். சில நாள் வந்து இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக வந்து மேலே கீழே எங்கேயோ போயிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிடலாம். இதெல்லாம் பாருங்கள், மேலே தான் போகிறானா கீழே தான் போகிறானான்னு எதுவுமே சொல்ல, சும்மா எந்த அறிவிப்புமே இல்லாமல் அவன் பாட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக போகிற மாதிரி போயிட்டான். அதனால் வந்துட்டு இதுவும் அதே தான். ஸோ சார்ட் ஒரு சார்ட்டும் வந்து ஒரு மாதிரி வந்து ரியாக்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி சப்போர்ட் ரேஷன்ஸு லாஜிக்கு ஹையர் ஹை பண்ணுறானா லோ பண்ணுறானா சின்ன ட்ரெண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும். ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்ஸ்லேயே வெளியே வர பாருங்கள். அப்புறம் போக நீங்கள் நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ கோல்டு வந்து நேற்றுக்கு இந்த சப்போர்ட்லேருந்து போச்சுங்க. இந்த சப்போர்ட்லேருந்து நீங்கள் எங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த லோவை கட் பண்ணியிருக்கவே மாட்டான். ப்ரீவியஸாக ஒரு லோவை வச்சுருப்பான் பார்த்தீங்களா, அந்த லோவை கட் பண்ணவே மாட்டான். இன்றைக்கி ஓப்பன் வேணால் இந்த இடத்துல கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுங்க. இன்றைக்கி இது ஓப்பன் அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான் இன்றைக்கி, இதானே ஓப்பன்லேருந்து அப்படியே வந்து அரைச்சி மேலே வரையும் கொண்டு போயிட்டானா, இந்த லெவலை வந்து விட்டுருவான்னு பார்த்தா விடலை. மறுபடியும் அப்படியே திரும்ப வந்து போகிறானா, திரும்ப வந்து இந்த லெவலில் வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த லெவலை கட் பண்ணானா தான் கீழே போவான், இல்லைனா போக மாட்டான். மேலே ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கானா. ஸோ அதை கட் பண்ணுற வரைக்கும் போகவே மாட்டான். இந்த லெவலை கட் பண்ணும். எவ்வளோ பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எங்கேருந்து போனான் நேற்று 7900 போனான். 71,800 போயிட்டான் இன்றைக்கி காலையில். 900 பாயிண்ட்ஸ் இன் 2 days. அதுவும் தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டு ஆர் சில்வர் ரெண்டுமே வந்து ஒரு மாதிரியாக வந்து ஒரு சைடு பிடிச்சிருவாங்க. இல்லைனா தேர்ஸ்டே அன்றைக்கி மேலே போவான், ஃப்ரைடே அன்றைக்கி மொத்தமாக கீழே போயிடுவான். போன வாரம் நடந்த மாதிரி இந்த வாரம் வந்து பேட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறான். இன்னும் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். என்ன பண்ணான்னா, இந்த லெவலை வந்து அவன் வந்து கட் பண்ணவே இல்லையா, இந்த லெவலையும் கட் பண்ணவே இல்லையா, இந்த பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணால் மேலே போயிட்டானா, எப்படி போயிருக்கிறான், ஒரு புல் பேக் வந்துருக்கிறான், திரும்ப ஒரு புல் பேக், இந்த லெவலை விடலை. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், இந்த லெவலுக்கு மேலே போக முடியாதனால கீழே வந்துட்டான் புல் பேக்கு, கீழே வந்துட்டான் நல்லா புல் பேக் போயிட்டான். கீழே இப்போ வந்து வரணும், நல்லா வராமல் அப்படியே வந்து விற்க வச்சுட்டு மறுபடியும் திரும்பினான்னு வச்சுக்கோங்களேன், சந்தேகம் தான். திரும்பவும் இந்த லெவல்லேருந்தே வந்து மேலே போயிடுவான். ட்ரேடு எங்கே எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடு இங்கேயே நேற்றே எடுத்துருக்க வேண்டிய ட்ரேடு இது. இன்றைக்கி எடுக்கணுமா, நீங்கள் இந்த மாதிரி லெவலில் தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. மேலேருந்து மேலே போயிட்டு கீழே, இதெல்லாம் அப்பப்போ க்ளோஸ் பண்ணுற ட்ரேடு, எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுற ட்ரேடு கிடையாது. புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட்டு, பட் ஆனால் சொல்ல முடியாது. இப்போ மேலேருந்து கீழே வந்தால் மேலே போய் கீழே இந்த இடத்த பிரேக்கே பண்ண முடியாமல், அதே மாதிரி இந்த இடத்த இப்போ பிரேக்கே பண்ண முடியாமல் இருந்ததுன்னா எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இல்லை அப்படின்னா மேலே போனது தெரிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு புல் பேக் வருவான் பார்த்தீங்களா, அப்போது பை பண்ணிக்கணும். அது இன்னும் கூட கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சரி, நம்ம அடுத்து சில்வர்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சில்வர் என்ன பண்ணுறான்னு பார்க்கவே இல்லைங்க. சில்வர் வந்து அதான் நேற்றே வந்து பாக்ஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போனால், இன்றைக்கி காலையில் ஓப்பன்லேருந்தே மேலே போயிட்டு இருக்கேன். இந்த ஓப்பன்லேருந்தே மேலே போகிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் திங்கக்கிழமை ட்ரேட் பண்ணாதீங்க, செவ்வாய்க்கிழமை பண்ணாதீங்க, புதன்கிழமை பண்ணாதீங்க, வியாழன் வெள்ளியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கோல்டு சில்வர் பண்ணுறவங்களாம் சும்மா சொல்கிறேன், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். கட்டே பண்ணாமல் போயிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லெவலில் கட்டே பண்ணவே மாட்டான். அது வரைக்கும் அவன் ஆனால் கட் பண்ணுற மாதிரியே தான் வருவான். கண்டிப்பாக கட் பண்ணிடுவேன்னு சொல்லுவான், ஆனால் மேலே போயிடுவான். கண்டிப்பாக கட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, மேலே போயிடுவான். நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கணும், ஜஸ்ட்டு இங்கே எடுத்துக்கணும். ஒருவேளை கீழே க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் ஆகிறதுக்காக. இப்போ இதில் எங்கே ட்ரேட் எடுக்கலாம், ஜஸ்ட்டு இந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து ட்ரேட் எடுக்கணும். கையை கட்டிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். அதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடலாமான்னா அதுவும் போடக்கூடாது.
ஸ்டாப் பை ஆர்டரும் போட டக்குன்னு ஒரு பெரிய மூமெண்ட் ஆகிடுச்சுன்னா வரட்டும், இங்கே வரட்டும், வந்தால் மார்க்கெட்டில் பை பண்ணிக்க வேண்டியதான். சரியா? சரி, ஓகே. சில்வர், க்ரூட் ஆயில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. ஒரு 3-4-5 நாளாக வந்து இந்த இதுக்குள்ளாரையே இருந்தான். இப்போ தான் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி போயிருக்கிறான். ரொம்ப நாளாக பிடிச்சி வச்சுருந்த இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறான். ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் இருக்குது. மேலே போயிட்டு கீழே வந்தான், மேலே போயிட்டு கீழே வந்தான், மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்கான். மேலே போக முடியாமல் கீழே வந்தான்னா அப்புறம் இந்த லெவலுக்கு வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணான்னா மறுபடியும் வந்து கீழே சீக்வன்ஸ் ஆரம்பித்து போயிடுவான். இப்போ இவன் இந்த லெவலை கட் பண்ணணும். ஒருவேளை கீழேருந்து மேலே இந்த லெவலுக்கு வந்தானா நம்ம செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எப்படி? செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு வரணும். அந்த 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 லெவலுக்கே வந்து வந்தான்னா ஓகே. இங்கேருந்து வருவான், மேலே வருவான், கண்டிப்பாக வந்து வந்துட்டு தான் போவான். வரும்போது நம்ம வந்து செல்லு வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இந்த உள்ள இதுக்குள்ளார கூட நீங்கள் பாருங்கள், அந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன புல்பேக்கு, ஒரு சின்ன புல்பேக்கு, ஒரு சின்ன புல்பேக் வந்திருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணல, பார்த்தீங்களா? ஒரு நிமிஷங்க, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ராப். இதை கீழே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பராக புல்லிஷாக போனான், பார்த்தீங்களா? இதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ரே ஆவாங்க. மேலே போகிறோம் வாங்கிடுன்னு. அதுக்கப்புறம் தான் அவன் கீழேயே வருவான். ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. கோல்டு வந்து என்ன நடந்திருக்குது, இன்னும் அங்கே தான் இருக்கானா? டைம் முடியலையே, அங்கே தான் இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், இங்கே மேலே போகிறோம் பார்த்தீங்களா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் ஹிம் கோ அப். அப்புறமா புல் பேக் வர்றான் பார்த்தீங்களா? அப்புறமா நம்ம கூட வாங்குறனா கூட வாங்கலாம். பயமாக இருந்தால் சொல்கிறோம். இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மணி அப்படி. எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எல்லாரும் தே ஆர் ரெடி டு பை அட் திஸ் லெவல். ஒரு நிமிஷங்க, இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சான். பிரேக் பண்ணி புல்லிஷாக போதான். அதனால் இந்த லெவலில் வந்து பை பண்ண தயாராக ஹாப்பிலி தே வில் பை. எங்கே பை பண்ணணும்? இங்கே பண்ணணும். ப்ரீவியஸாக சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட்டு ஒரு அரை மணி நேரமாக நின்றுருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட்டு அரை மணி நேரமாக நிற்கிது. மேலே வந்த மார்க்கெட்டு அரை மணி நேரமாக நின்று தான் என்ன ஆகும்? கீழே வரும்னு அர்த்தம். கோல்டு பேச வந்து மேலே போயிட்டான், பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த இடத்த ட்ரை பண்ணிங்கன்னா போதும், தைரியமாக ட்ரை பண்ணோம். இல்லை கீழே போய் பாடி இந்த இடத்துல க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். பாடி க்ளோஸ். இது மேலே போயிட்டு இப்படி புல் பேக் வந்தானா நீங்கள் இந்த லெவலில் கூட பை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. உங்கள் க்ளோஸ் வந்து இங்கே கொண்டு வந்து பாடி வச்சான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய லாஸ் ஆகும். அது நீங்கள் இங்கேயே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே பக்கத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் எப்போ வரும்னா கொஞ்சம் நாள் ஆகுங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அந்த தைரியம்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன்னு அவசரப்படாதீங்க. 6 மாதம் பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன். பணம் மட்டும் தயவு செய்து யார் கேட்டாலும் சரி, என் பேரை சொல்லி யார் கேட்டாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். ஒருவேளை எனக்கு பணம் வேணும்னா நானே கேட்குறேன், அப்போ கொடுங்க. நான் இந்த கான்செப்ட் சொல்லித்தரேன், அந்த கான்செப்ட் சொல்லித்தரேன், நான் கிளாஸ் எடுக்கிறேன், 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, நான் கேட்பேன். அப்போ வேணால் பார்த்துக்கலாம். அது நடக்கவே நடக்காது. சரியா? தயவுசெய்து 500 இருந்தாலும் பணம் தான். நீங்கள் வச்சுக்கோங்க. பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. இவ்வளோ நேரம் வந்து வீடியோவை பொறுமையாக வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி நீங்கள் 6 மாதம் கழித்து ட்ரேடு பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.